வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். மதுரை அவனியாபுரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலையை சமூக விரோதிகள் சிலர் சேதப்படுத்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவுமான ராஜன் செல்லப்பா சிலை சேதமான இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய கோரி அனைவரும் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் மீண்டும் சிலையை சீரமைத்து எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கரூர் துயர சம்பவத்தில் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று தாவேக தலைவர் விஜய் எதிர்பார்த்து காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புஷி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அப்பீல் மனுக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வராவிட்டால் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து டிஜிபி அலுவலகத்தில் முற்றுகையிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிறை சென்று திரும்பினால் மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியாகவும் கூடுதல் பலம் கிடைக்கும் என்று விஜய் நினைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் இதயம் தொடர்பான பரிசோதனைக்காக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமதாஸின் மகனும் பாமக தலைவருமான அன்புமணி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்ததோடு அவருக்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்ற நிதியை பெற்றுக்கொண்டு திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாமல் நிர்வாக சீர்கேடுகளுக்கு இலக்கணமாக திமுக அரசு விளங்குவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ 1,12,00,000 வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு கண்டறியப்பட்டால் நிதி நிறுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தமிழக பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அக்டோபர் 6ஆம் தேதியன்று புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் 11,000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. கடந்த 1ஆம் தேதி தங்கம் விலை ஒரு சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தங்கம் விலை மீண்டும் இன்று வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு சவரன் தங்கம் சென்னையில் 88,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தினசரி தங்கத்தின் விலை உயர்ந்து வருவது தங்கம் வாங்குபவர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.